ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா ஏஸ் ப்ரோ சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல். அதாவது இது வந்து பைஃபியூல் வண்டி. இது கூடிய சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டைலிஷாக இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன ரகத்தில் தான் தயாரிச்சிருக்காங்க இந்த வண்டியை. இது வந்து எலக்ட்ரிக்லேயும் வருது, பைஃபியூல்லையும் வருது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ஜினை பொறுத்தவரை 694 சிசி 2 சிலிண்டர் என்ஜின் வந்துடுது. இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு லுக்கே தனி அட்ராக்டிவாக தான் இருக்குது. பவரை பொறுத்தவரை 26 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நல்ல பவர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல டார்க்கும் கொடுத்துருக்காங்க. 51 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பக்காவான டிசைன், லோடிங் ஏரியா எல்லாமே நல்லா இருக்குது. மாடர்ன் டிசைனாக இருக்குது. லோகோ எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது. டேஷ் கேம் வந்துடுது. டச் ஸ்க்ரீன் இது எல்லாமே இருக்குது. அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இரவு நேரங்களில் டிரைவிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக அதை ஜட்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ரோடு லைன்ஸ் எல்லாமே மாடர்ன் ஃப்ரண்ட் டிசைன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த லோகோ, டாட்டா லோகோ எல்லாமே ஸ்டைலிஷாக மாற்றிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்து ஒரு வித்தியாசமான டிசைன்னே சொல்லலாம். இது ஏரோடைனமிக் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ காற்று வந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி அதை ஷேப் பண்ணியிருக்கனால அந்த ஏர் வந்து வெளியேற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் ஹெட்லைட் வந்துடுது. முக்கியமாக அது மாதிரி விண்ட் ஸ்க்ரீன் பெருசாகவே இருக்குது. பைஃபியூல் சுவிட்சு கொடுத்துருக்காங்க இன்டீரியரில். ஸோ அதனால் நம்ம ஏற்ற மாதிரி 2 ஃபியூலையும் சேஞ்ச் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடாஸ் ஃபீச்சர்ஸ் முக்கியமாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இந்த அடாஸ் ஃபீச்சருங்கிறது முக்கியமான ஒன்றா கருதப்படுது. ஏன்னா டிரைவர் சேஃப்டி ஃபீச்சர்ஸுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமாக சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ்னே சொல்லலாம். சீட்டிங்கும் அதே மாதிரி தான் பக்காவாக இருக்குது. டிஜிட்டல் மீட்டர் தான் ஃபுல்லாகவே. சேஃப்டியை தான் முக்கியத்துவமாக வச்சு இந்த வண்டிகள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸ் பக்காவாக இருக்குது. விசிபிலிட்டி நல்லா இருக்குது. சிங்கிள் வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு தெரியுது. இந்த விண்ட் ஸ்க்ரீனில் டாப்பில் பார்க்கும்போது அதில் ஒரு அடாஸ் இது கேமரா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த டேஷ் கேம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் தேவையான ஒன்று. அதையுமே பொருத்தியிருக்காங்க. இதனால் நம்ம வண்டி இது போகும்போது, சவாரி போகும்போது அங்கே ஃப்ரண்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். மற்றபடியும் பார்த்துக்கிட்டானா எல்லா விதத்துலேயும் வண்டிக்கு சேஃப்டியும் கூட. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஹைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் எல்லாமே நல்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடுது. அதாவது இந்த லோடிங் ஏரியாவை பார்த்தோன்னா நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பர் லென்த்தில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் வியூவை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கார் ஷேப்பில் வந்தால் எப்படி இருக்கும், கார் எல்லாமே இப்போ எப்படி ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையில் முக்கியமாக சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல், அதுதான் இதுக்கு பைஃபியூல்னு சொல்லுவாங்க. பைஃபியூல்னால் 2 ஃபியூல் இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து சிஎன்ஜியில் ரன் ஆகும், அதே மாதிரி பெட்ரோலும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு சிஎன்ஜி இல்லாத பட்சத்தில் பெட்ரோலில் ரன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வண்டி பக்காவான டிசைனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதே இதில் வந்து வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா பைஃபியூல் வேரியன்ட் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக் வேரியன்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே கொடுக்காங்க. ஸோ ஓல்டு டாட்டா ஏஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஸோட ஸ்டைல் மற்றும் உள்ளால் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலில் காரில் போன மாதிரி ஃபீலை தான் கொடுக்குது. ஸோ ஏசி முக்கியமாக இருக்குது. அதனால் டிரைவருக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து டயர்டு தெரியாத மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணுறாங்க. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு முக்கியமாக வந்து இந்த ட்ரக் வகைகளுக்கு எல்லாமே ஏசி பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை முக்கியமாக கருத்தில் கொண்டு இப்போ வரக்கூடிய வண்டியில் எல்லாமே இதை பண்ணிகிட்ருக்காங்க. வண்டியோட க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா 1535, பேலோடு பார்த்தோன்னா 750 kg கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து அதிகப்படியான பேலோடு ஏற்ற மாதிரி டிசைனும் இருக்குது. முக்கியமாக வந்து வீல் பேஸை பொறுத்தவரை 1800 mm கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது வந்து மினி ட்ரக் வகையில் சேர்ந்ததுனால இதோட ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட டிசைனுமே பண்ணியிருக்காங்க. வண்டியோட லென்த்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா 3560 mm கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட வீல் ஆர்க்கு அந்த ஏரியா எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்துக்கிட்டோன்னா மெக்பர்சன் ஸ்ட்ரட் டைப் தான். இது வழக்கமாக வரக்கூடிய மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஏஸில் எப்படி இருந்தோ அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் செமிலி ட்ரைலிங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த மாடல் வண்டி சின்ன வண்டியாக இருக்கனால இந்த மாதிரி ட்ரைலிங் ஆர்ம்ஸில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்துடுது. நமக்கு வந்து வழக்கமாக இருக்க மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா ரியரை பொறுத்தவரையில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப அவசியமான ஒன்று தான். ரியர் ட்ரம் பிரேக்கே போதுமானதாக இருக்குது. இது வந்து சின்ன வண்டியாக இருக்கனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரையில் 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 5 லிட்டர் பெட்ரோலுக்கும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மைலேஜ் வந்து 30 கிலோமீட்டருக்கு மேலேயே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியில் எல்லாமே மாடர்ன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. வண்டி பக்காவாக இருக்குது. டிசைனும் நல்லா இருக்குது. வாரண்டியை பொறுத்தவரை 2 இயர்ஸ் இல்லைனா 1 lakh கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.